1967 ஆண்டு ஜூலை 20 ஒரு நாள் நான் ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது தேவன் எனக்கு ஒரு பரலோக காட்சியை காண்பித்தார். தேவனுடைய சிங்காசனம் முன்பதாக நான் நின்றேன். 1 மணி நேரம் பல காரியங்களை குறித்து என்னோடு பேசினேன். அவர் சொன்னார், மகனே, நீ இந்த பேங்க் வேலையை விட்டுட்டு வேலையை செய்வாயா? நான் சொன்னேன், செய்யவே மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன் என்று கேட்டேன். எவ்வளோ பேர் இப்படிதான் நல்ல வேலையில் இருந்தவெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு அவளுக்கு நல்ல செருப்பு கிடையாது, ஓட சட்டை கிடையாது, குடியிருக்க வீடு இல்லை, நான் வேற வந்து அவசரப்படணுமா? பேங்க்ல எனக்கு அருமையான வீடு தந்திருக்கேன், சாப்பாடு கொடுத்துருக்கேன், எல்லாமே இருக்கு, இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன். 1 மணி நேரம் எனக்கும் அவருக்கும் ஆர்கியூ, ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஒன்று பழக. கடைசியில் எனக்கு என்ன வேணும், என்ன செய்தா நீ வருவாய்? எங்கே போனாலும் கூட வரணும். எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண நான் எந்திரிச்சு நிக்கிறேனோ அப்ப நீர் என் பக்கத்துல நினைச்சு நிக்கணும். ஜனங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனோ அத்தனை நீர் ஜனங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா நான் வாரேன். தேசம் என் குடும்பத்திலையும் ஒரு சாப்பாட்டுக்கு பசி பட்டினி இருக்கக்கூடாது, ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அழகிய பொன்னிற ஒரு எண்ணத்தை சொல்லுது, ஒரு பேப்பர் போல இருக்கு, பொன்னிற எடுத்தார், எழுதினார். இயேசு கிறிஸ்துவாகிய நான் மகன் தினகரன் 4 காரியங்களை தருகிறேன் எழுதினார். அதன் கீழே வேறொரு காரியத்தை எழுதினார். எனக்கு இன்று முதல் ஊழியம் செய்வதாக என் மகன் தினகரன் வாக்கு கொடுக்கிறார் எழுதினார். அதே பேனாவை இடம் கொடுத்து கையெழுத்து போட்டு 40 வருடங்கள் ஓடி நேரிடம் வருவாங்க. அங்கிள் எனக்கு வேலை கிடைக்கும், தொழிலாம் நஷ்டமா போச்சு, அந்த ஆண்டர் ஊழியத்துக்கு தான் என்னை கூப்பிடாது போல, நல்ல ஊழியத்துக்கு வந்தேன். பீப்புள் எல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க, கடன்காரர்களுக்காக அவர் ஊழியத்துக்கு ஒரு நாளும் திறந்து வைக்கிறது. He wants the best. He wants the best. தயவு செய்து அப்படி தப்பு கணக்கு போட்டு விடாங்க. வேலையே கிடைக்கல, அதனால ஊழியம் என்பது எல்லா வேலைகளுக்கும்